நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நமது டிஆர்டிஓ நிறுவனம் 2 வகையான ஏவுகணையை பரிசோதனை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பாகிஸ்தான் இன்றைக்கி டைமூர் அப்படிங்கிற 200 கிலோமீட்டர் வரை வானத்திலிருந்து தனது விமானத்திலிருந்து செல்லக்கூடிய 600 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய மிசைலை அவங்க பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கிறப்போ அடிக்கடி நம்ம மிசைலை பரிசோதனை செஞ்சுட்டுருக்குறோம், வெவ்வேறு மிசைலை பரிசோதனை செஞ்சுட்ருக்குறோம். ஏன்னா நம்முடைய தேவைக்கு ஏற்ப அது விமானப்படைக்கா அல்லது கப்பல் படைக்கு தேவையா அல்லது இராணுவ ஆர்மிக்கு தேவையா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரியும் அதை எந்த வகையில் பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த ஏவுகணைகளை புதுசாக தயார் பண்ணி அவற்றை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். 1999 பார்த்தீங்கன்னா நம்ம விமானத்திலேருந்து எதிரில் வரக்கூடிய விமானத்தை தாக்குவதற்கோ அல்லது எதிரின இலக்கை தாக்குவதற்கோ நமது உள்நாட்டிலேயே தாக்குவதற்கு தேவையான மிசைல் எல்லாம் அப்போ நம்மகிட்ட இல்லை. ஆனால் இப்போ நமக்கு வேண்டிய அளவிற்கு என்னென்ன தேவைக்கு வேணுமோ அந்த அளவிற்கு தேவைக்கான மிசைலை நம்ம அதிகமாக தற்போது கண்டுபிடிச்சி ஆராய்ச்சிகள் பல செஞ்சு அவற்றை ட்ரையெல்லாம் பண்ணி இப்போ அவற்றை உற்பத்தியை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதில் முக்கியமானது BM-04 அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை பரிசோதனை செஞ்சுக்கலாம் அப்படின்னு அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி அப்படின்னு ஒன்று அப்ரூவல் ஆகிருக்கு நம்ம கவர்மெண்ட் மூலம். அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டினா நமக்கு என்னென்னு தெரியும். இந்த வகையான ஆயுதம் நமக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது. இது உற்பத்தி செய்வதற்கு இதன் ஆராய்ச்சியை தொடர்வதற்கு டிஆர்டிஓ நிறுவனம் தன்னுடைய செயல்பாடுகளை தொடங்கலாம் அப்படிங்கிறத பெர்மிஷன் கொடுக்கறது தான் அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி அப்படின்னு பேர். பெர்மிஷன் கிடைச்சதுனால உடனடியாக இந்த மிசைலை சோதனை செய்வதற்கு நம்ம டிஆர்டிஓ நிறுவனம் தயாராகிட்டு இருக்குது. ஏற்கனவே ஹார்ட்வேர் என்று சொல்லக்கூடிய அந்த ஏவுகணைக்கு தேவையான உடல், அதாவது ஃபியூசலேஜ், அதில் வைக்க வேண்டிய சென்சார்கள் மற்றும் கருவிகள், மோட்டார், இவை எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அதில் உள்ள சாஃப்ட்வேர்லாம் வேண்டிய அளவு சாஃப்ட்வேரை அதில் சேவ் பண்ணி அந்த மிசைலை உடனடியாக டெஸ்ட் பண்ண வேண்டியது தான். அது மிக விரைவில் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தகவல் வெளியே வந்துட்டு இருக்குது. இந்த மிசைலில் முக்கியமானது என்னென்னா, இது பலிஸ்டிக் மிசைல்னு சொல்கிறோம். இது நேராக மேலே சென்று பின்பு புவியீர்ப்பு விசையின் காரணமாக அங்கிருந்து அதிகமான வேகத்தில் இலக்கினை தாக்கக்கூடியது. எதிரிகளின் இலக்கை பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி அல்லது சீனாவாக இருந்தாலும் சரி. ஆனால் இதன் தொலைவு சீனா வரை சொல்லக்கூடிய தொலைவாக இல்லை. ஏன்னா இந்த மிசைல் 400 முதல் 1500 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய ஒரு மிசைல் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி அதற்கான செயலில் அவங்க ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அதை ட்ரையலில் சோதனை செஞ்சு பார்க்க போகிறாங்க. இந்த மிசைல் ஸ்டெல்தி மிசைல்னு சொல்கிறாங்க. இந்த மிசைல் வர்றது எதிர் நாடுகள் ரேடார் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மிசைலில் ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த இடத்தை குறிப்பாக தாக்கணும், விலகி தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு முக்கிய குறிக்கோளாக வச்சுக்கிட்டு இந்த மிசைலை தயார் பண்ணுறாங்க. ஆனால் சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டின்னு சொல்லக்கூடியது, ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாக்கணுமா அதிலிருந்து எவ்வளோ தொலைவில் இந்த மிசைல் தாக்கும், ப்ராபபிளாக அல்லது கரெக்டாக தாக்குமா அப்படின்னா கரெக்டாக தான் தாக்கணும் அப்படின்னு இந்த மிசைல் சோதனை செய்யப்படுகிறது. இருந்தாலும் ஒரு 10 மீட்டர் கொஞ்சம் தள்ளியும் இந்த மிசைல் தாக்கலாம் தற்போது உள்ள அந்த சோதனையின்படி. ஆனால் குறிப்பிட்ட இடத்தை தாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த மிசைல் தயாரிக்கப்படுது. இதை 400 முதல் 1500 கிலோமீட்டர்னு ஒரு ரேஞ்ச் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ எந்த இடத்துல தாக்கணுமோ, எந்த இடத்துல இந்த மிசைல் நமக்கு வேணுமோ, எந்த வகை இடங்களை தாக்கி நாம் அழிக்க வேண்டுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய வேகத்தை கூட்டவோ குறைக்கவோ நம்ம செஞ்சுக்கலாம். இது மேனோவர்பல் செய்யக்கூடிய, அதாவது இதன் திசையையும் தொலைவையும் மாற்றக்கூடிய வகையில் இதில் சிஸ்டங்கள் பொருத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2 ஸ்டேஜ் உள்ள ஃபியூசலேஜ் இருக்கும். இந்த 2 ஸ்டேஜ்லேயுமே சாலிட் எரிபொருள் தான் பொருத்தப்படுது. நமக்கு தொலைவுக்கு தகுந்த மாதிரி 1500 கிலோமீட்டருக்கு மேலேயும் செல்லணும் அல்லது 4 கிலோமீட்டர் மட்டும் போனால் போதும் அப்படிங்கிற சமயத்தில் இந்த ஸ்டேஜை நம்ம கூட்டவோ அல்லது குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 2 ஸ்டேஜுக்கு பதிலாக 3 ஸ்டேஜ் கூட நம்ம வச்சு அதில் எரிபொருளை நிரப்பி கூட நம்ம டிஸ்டன்ஸை நம்ம கூட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, இது விமானத்திலேயோ அல்லது ஏற்கனவே தயார் பண்ணி கொண்டு வச்சு மறுபடியும் செலுத்துறதா அப்படி கிடையாது. இது ஏற்கனவே தயார் பண்ணிடுவாங்க. ஏன்னா சாலிட் எரிபொருள்
திட எரிபொருள்னு நம்ம சொல்லிட்டோம். ஆக இது அவங்க எளிதாக வந்து கெட்டு போகாது இல்லையா. ஆகவே இந்த மிசைலை செஞ்சு கேனிஸ்டர் அப்படிங்கிற ஒரு குழாய் போன்ற அமைப்பில் உள்ளே வச்சு அதை பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க, உடனடியாக பயன்படுத்துகிற அளவுக்கு. ஆக போரில் உடனே பயன்படுத்தோம்னா இந்த மிசைலை உடனே கொண்டு வந்து 6க்கு 6 வீல் உள்ள வாகனம் அல்லது 8க்கு 8 வீல் உள்ள வாகனம் போன்ற வாகனங்களில் இவங்களை இதை ஏற்கனவே பொருத்தி உடனடியாக இதை வந்து நம்ம ஏவுவதற்கு பயன்படுத்த முடியும். ஆனால் தான் இந்த பாலிஸ்டிக் மிசைல் உடனடியாக ஏவணும், குறிப்பிட்ட இடத்துல ஏவணும் அப்படிங்கிற சமயத்தில் இது மொபைல் யூனிட்டாக இருக்கிறதுனால ஒரு வாகனத்தில் வைத்து இவை நம்ம வேண்டிய இடத்திற்கு கொண்டு சென்று பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏவுகணைகள் ஏற்கனவே செய்யப்பட்டு கெனிஸ்டர் என்று சொல்லக்கூடிய அந்த குழாய் பகுதிக்குள் இவை பத்திரமாக வைக்கப்பட்டு உடனடியே வைத்து நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம எதிர்நாடுகள் மீது பயன்படுத்த முடிகிறதுனால இந்த மிசைல் நமக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது 500 கிலோ எடையுள்ள வார்ஹெட் தாக்குதல் ஆயுதத்தை இந்த மிசைலில் நம்ம முனையில் பொருத்த முடியும். இது டேக்டிக்கல் மிசைல், ஸ்ட்ராட்டஜிக் மிசைல் இல்லை. டேக்டிக்கல் மிசைலுங்கிறது சாதாரண வார்ஹெட்டை வச்சு அனுப்புறது. ஆகவே இந்த வகையான BM-04 அப்படிங்கிற இந்த பாலிஸ்டிக் மிசைலை உடனடியாக பரிசோதனை செய்து நமது இராணுவத்தில் சேர்ப்பதற்காக நமது அரசு மிக தீவிரமாக இதில் இறங்கியிருக்கிறது. நண்பர்களே அடுத்த ஒரு முக்கியமான ஏவுகணை ஒன்று நம்ம DRDO நிறுவனம் சோதனை செய்வதற்காக தயார் நிலையில் இருக்குது. இந்த ஏவுகணையானது மிக மிக நமது நாட்டிற்கு தேவையான ஒரு ஏவுகணை அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. இந்த ஏவுகணையை நீங்கள் தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெர்மிஷனை, அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி அப்படிங்கிற ஒரு பெர்மிஷனை நமது அரசு நமது DRDO நிறுவனத்திற்கு இந்த மிசைலையும் தயாரிக்க அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இந்த மிசைலுக்கு பேர் என்னென்னா லாங் ரேஞ்ச் ஏர் டு சர்ஃபேஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் மிசைல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதிக தொலைவிற்கு செல்லக்கூடிய, காற்று மண்டலத்திலிருந்து தரையை நோக்கி செலுத்தக்கூடிய, சூப்பர்சோனிக் மார்க் 1க்கு மேலாக செல்லக்கூடிய குரூஸ் மிசைல், காற்று மண்டலத்திலேயே கிடைமட்டமாக சென்று இலக்கினை தாக்கக்கூடிய மிசைலை தான் லாங் ரேஞ்ச் ஏர் டு சர்ஃபேஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் மிசைல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மிசைலை பற்றின எந்த விவரத்தையும் DRDO நிறுவனம் இது வரைக்கும் ஊடகங்களுக்கு சொல்லலை. என்ன அங்கே நடக்குது, அந்த மிசைல் என்ன வகையான மிசைல், என்னென்ன தொழில்நுட்பங்கள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இது வரைக்கும் வந்து கிளாசிஃபைடாகவே இருக்குது. இன்னும் வெளியிடப்படவில்லை அதன் விவரங்கள். இந்த மிசைல் எதுக்கு நமக்கு தேவை? ஏற்கனவே நம்மகிட்ட பிரம்மோஸ் வகை சூப்பர்சோனிக் மிசைல் இருக்குது. அது உலகத்திலே மிக சிறந்த மிசைல் நம்ம சொல்லிக்கிறோம். அந்த மிசைலை நம்ம பயன்படுத்திக்கலாமே, ஏன் மறுபடியும் ஒரு சூப்பர்சோனிக் மிசைல் தயாரிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். ஏன்னா பிரம்மோஸ் வகையை வந்து நமது விமானத்தில் பொறுத்து காற்று மண்டலத்திலிருந்து நம்ம வந்து தரையில் இருக்கக்கூடிய இலக்கினை தாக்கி அழிக்கலாம் அப்படின்னு தற்போது ஆப்ரேஷன் சிந்தூர்க்குள்ள நம்ம பாகிஸ்தான் மீது ஏர் டு சர்ஃபேஸ் பிரம்மோஸ் மிசைலை நம்ம பயன்படுத்தி தாக்குதல் நடத்தினோம். ஆனால் தற்போது தயாரிக்கக்கூடிய இந்த மிசைலுக்கும் சூப்பர்சோனிக் குரூஸ் மிசைலுக்கும் பிரம்மோஸ் வகை மிசைலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரம்மோஸ் வகை மிசைலில் ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் நம்ம இப்போ தயாரித்து வச்சுருக்கோம். 290 கிலோமீட்டர், அதாவது 300 கிலோமீட்டர் வரைக்கும் செல்லக்கூடிய மிசைல், 400 கிலோமீட்டர் வரைக்கும் செல்லக்கூடிய மிசைல். இந்த ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் பிரம்மோஸ் மிசைல் 400 கிலோமீட்டர் வரைக்கும் செல்லும். அதுபோக 500 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய மிசைலையும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 800 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய மிசைலையும் வச்சுருக்கோம். இப்போது 1500 கிலோமீட்டருக்கு மேலாக மார்க் 6 வடி வேகத்தில் செல்லக்கூடிய மிசைலையும் கண்டுபிடிச்சி சோதனை செய்ய போகிறோம். ஸோ அதுலேயே நிறையா மிசைல் இருக்கிறப்பது ஏன் தயார் பண்ணோம்னா ஒரே ஒரு வித்தியாசம் தான் நண்பர்களே. பிரம்மோஸ் வகை ஏவுகணையானது ரஷ்யா உதவியுடன் நம்ம தயாரிக்கிறோம். ரஷ்யாவிலிருந்து தான் என்ஜின் வருது, ரஷ்யாவிலிருந்து தான் சில பாகங்கள் வருது. நம்ம 35-40% தான் நம்ம இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பாகங்கள் அந்த பிரம்மோஸ் வகை மிசைலை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். மற்ற எல்லாமே ரஷ்யாவிலிருந்து வரக்கூடியது. ஆக ரஷ்யாவுக்கு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது ரஷ்யாவுக்கு கொஞ்சம் மன கஷ்டம் ஏற்பட்டுச்சு ஏதோ ஒரு விஷயத்தில் அப்படின்னா இந்த நமக்கு தேவையான இந்த உதிரி பாகங்களெல்லாம் அனுப்புவதில் அவங்க ரொம்ப சுணக்கம் காட்டக்கூடிய சூழ்நிலை பின்னாடி ஏற்படலாம். அது மட்டும் இல்லை, இந்த மிசைலை நம்ம வெளிநாட்டுக்கு விற்கணும்னா நம்ம உடனே வித்துற முடியாது. நம்ம விற்கக்கூடிய நாடு நமக்கு நட்பு நாடாக இருக்கலாம், ஆனால் ரஷ்யாவுக்கு நட்பு நாடா அப்படிங்கிறத ரஷ்யா பார்க்கும். ஆகவே ஒரு நாட்டுக்கு விற்கிறதுக்கு முன்னாடியே அந்த நாட்டுக்கு விற்கலாம் அப்படிங்கிறத ரஷ்யாவும் பெர்மிஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த நாடு பின்னாடி வந்து சீனாவுக்கு ஒரு ஃப்ரெண்டாக மாறிடக்கூடாது. அப்படி மாறுறப்ப பிரம்மோஸ் ஏவுகணை உள்ள தொழில்நுட்பத்தையெல்லாம் அவங்களுக்கு தூக்கி கொடுத்துருவாங்க.
சைனாக்காரங்களுக்கு அல்லது அமெரிக்காக்காரங்களுக்கு. ஆகவே நம்முடைய தொழில்நுட்பம் வெளியே சென்றக்கூடாது. பின்னாடி அவங்க நமக்கு எதிராக செயல்பட்ட அந்த பிரம்மோற்சவ ஏவுகணையவே நம்ம மீது பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டக்கூடாது. அதனால் 2 நாடுகளும் சேர்ந்து 2 நாடுகளும் ஒப்புதல் கொடுத்த பிறகு தான் அந்த பிரம்மோற்சவ ஏவுகணையை நம்ம வெளிநாட்டுக்கு நம்ம விற்க முடியும். அப்படித்தான் பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு நம்ம இப்போ விற்றுருக்கிறோம். பிலிப்பைன்ஸ் நாடு அமெரிக்காவுக்கு தற்போதுக்கு, ரஷ்யாவிற்கு தற்போதுக்கு எதிரி நாடாக இல்லை, நமக்கு நட்பு நாடாக இருக்குது. அமெரிக்காவுக்கு ஒரு முக்கியமான நட்பு நாடு. ஆனால் அமெரிக்கா பிலிப்பைன்ஸுக்கு எந்த விதத்தில் உதவி பண்ணாது அப்படிங்கிறத பிலிப்பைன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்மகிட்ட நிறைய ஆயுதங்களை வாங்குவதற்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. சவுத் கொரியா போன்ற நாடுகள் இருந்தெல்லாம் பல இடங்கள்லேருந்து அவங்க அந்த ஆயுதங்களை வாங்க போகிறாங்க. ஆனால் சீனாவுக்கு எதிரி நாடு பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிறது அது ஒன்று மட்டும் உண்மை. ஆகவே இந்த சர்போஸ்ட் ஏர் மிசைலை நம்ம உள்நாட்டிலேயே, நம்ம தொழில்நுட்பத்திலேயே, நம்ம என்ஜினை பயன்படுத்தி, நம்ம எரிபொருளை பயன்படுத்தி நம்ம செஞ்சோம்னா வேண்டிய மிஷினை நம்ம செஞ்சு வச்சுக்கலாம், ஏற்கனவே தயாரிகளை வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம எந்த நாட்டுக்கு விற்கணுமோ அந்த நாடு நமக்கு நட்பு நாடாக இருந்தால் போதும். மற்ற நாட்டுக்கிட்ட நம்ம பெர்மிஷன் வாங்க வேண்டியதில்லை, அதை உடனே அந்த நாட்டுக்கு நம்ம விற்றுக்கலாம். ஆகவே இந்த ஏர் டு சர்ஃபேஸ் சூப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல் லாங் ரேஞ்ச் மிசைலுங்கிறப்ப ஒரு 2000-3000 கிலோமீட்டர் தொலைவுக்கு செல்லக்கூடிய ஒரு க்ரூஸ் மிசைல் ஆயுது இருக்கக்கூடும். ஏன்னா இது சம்மந்தமான சீக்கிரட் எதுவுமே இது வரைக்கும் வெளியே வராமல் இருக்குன்னா மிக சிறந்த ஒரு சூப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைலாக இது இருக்கக்கூடிய நண்பர்களே. இந்த மிசைல் எந்த அடிப்படையில் தயார் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மகிட்ட ஆஸ்த்ரா மார்க் 3 அப்படிங்கிற ஏர் டு ஏர் மிசைல், நமது விமானத்திலிருந்து எதிரில் வரக்கூடிய எதிர்நாட்டு விமானங்களை தாக்கக்கூடிய ஆஸ்த்ரா மார்க் 3 அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை நம்ம சோதனை செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த ஏவுகணையில் சாலிட் ஃபியூயல் டக்டட் ராம்ஜெட் என்ஜின் அப்படிங்கிற ஒரு என்ஜினை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த என்ஜினை பற்றி நம்ம ஏற்கனவே நமது இன்றைய நியூஸ் வீடியோ சேனலில் இதை பற்றி நம்ம விவரமாக பல முறை பேசியிருக்கிறோம். இந்த ராம்ஜெட் என்ஜினில் அந்த எரிபொருள் எரிவதற்கு தேவையான ஆக்சிஜனை காற்று மண்டலத்திலிருந்து அந்த என்ஜின் எடுத்துக்கொள்ளும். அதனால் அது வேகமாக கடைசி வரைக்கும் ஒரே திறனோடு சென்று இலக்கை தாக்கக்கூடியது. 300 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல் ஆஸ்த்ரா மார்க் 3ங்கிறது. அந்த அடிப்படையில் சாலிட் ஃபியூயல் டக்டட் ராம்ஜெட் என்ஜின் சிஸ்டத்தை பயன்படுத்தி, அந்த என்ஜினை கொஞ்சம் பெருசாக இருக்கிற அளவுக்கு பயன்படுத்தி, ஏகப்பட்ட எரிபொருளையும் பயன்படுத்தி இந்த க்ரூஸ் மிசைலாக இதை அதிக தொலைவுக்கு செல்லும் அளவுக்கு, ஸ்பீடு அதிகமாக இருக்கிற அளவுக்கு இதை தயார் பண்ணி சோதனை பண்ணுவாங்க அப்படிங்கிறது சில ஊடகங்களில் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே. ஆகவே நம்ம நாட்டை பாதுகாப்பதற்காக நமது முப்படைகளும் தேவையான மிசைல்களை மிக மிக வேகமாக தயாரித்து எந்த நாடு நம் மீது தாக்குதல் நடத்த வந்தாலும் பாருங்கள் நண்பர்களே, ஒரு சிறிய தைவான் நாடு சீனாவை தாக்குவதற்கு தயாரிட்டிருக்கிறது. தைவானை பார்த்து சீனா பயப்படுது, அதுதான் உண்மை. வியட்நாம் மிக சிறிய நாடு, அதை பார்த்து உண்மையிலே பயப்படுது. ஏதோ தன் கப்பலை வச்சுக்கிட்டு, தன்னுடைய வெசல்களை வச்சுக்கிட்டு எது நான் அந்த அடிக்கிறேன் இந்த அடிக்கிறேன்னு போய் கடலில் அவங்களை தொந்தரவு பண்ணலாமுடைய ஒரு போர்னு வரும்போது இவங்க அந்த ஆயுதத்தெல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்தி எது வெற்றி அடைஞ்சிருவாங்களா அப்படிங்கிறது சீனாவுக்கு ஒரு பெருத்த சந்தேகமாக இருக்குது. அதனால் நம்ம பின்னாடி ஒரு வளர்ந்த நாடு, பின்னாடி நம்ம மிக சிறந்த ஒரு வல்லரசு நாடாக 2045 நம்ம மாற போகிறோம். அதுக்கான திட்டத்தை நமது இந்திய அரசு தீட்டி அதற்கான செயல்பாடுகளை ஈடுபட்டு வருது. அந்த முறையில் நமக்கு தேவையான ஆயுதங்களை எந்த நாடு நம்மளை எதிர்த்தாலும் அவற்றையெல்லாம் எதிர்கொள்வதற்கு தேவையான ஆயுதங்களை நமது முப்படைகளும் நமது இந்திய அரசு தயார் பண்ணி அதற்கான ஏற்பாடுகளில் முழு முயற்சியாக ஈடுபட்டு வருது நண்பர்களே. இத்துடன் நம்ம தேச இந்த யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.